வச்சு ஒரு தலைப்பிலான காணொலி வீடியோக்கெல்லாம் போட்டு கொண்டு வராங்க. ஆனால் தொடர்ச்சியாக எங்களால் அதை போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோக்களையும் தரதோட நாங்கள் இப்போ அதோட சேர்த்து வீலோக்களும் போட போகிறோம். எங்களுடைய நாட்டின் வித்தியாசமான இடங்கள், பல்வேறுபட்ட குணங்களை கொண்ட மனிதர்கள், வாழ்க்கை முறைகளை கொண்ட மனிதர்களுடைய நேர்காணல், அதோடு சேர்த்து வித்தியாசமான இடங்களையும் உங்களுக்கு தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். சரி, நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரும்பாலானாக்கள் இந்த இடத்த கடந்து தான் போயிருக்கீங்க. அதோட இந்த அட்லீஸ்ட் கடந்து போய்க்குள்ள நிப்பாட்டி செல்ஃபி எடுத்துருக்கீங்க, இல்லாட்டி ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து ஒரு இடத்த கடந்து போயிருக்கீங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சங்குபுட்டி பாலம். வந்து மிகவும் அழகான பாலம், நல்லா இருக்குது என்பதை தாண்டி சங்குபுட்டி பாலத்தோடு சம்பந்தப்பட்ட சில வரலாற்று தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த சங்குபுட்டி பாலம் யாழ்ப்பாண கடல் நீரேறிய குறுக்கெடுத்து கட்டப்பட்டிருக்குது. இந்த சங்குபுட்டி பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர்ல அமைந்திருக்கு. அதே நேரம் நாமக்கல்லில இருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ல இந்த சங்குபுட்டி பாலம் அமைந்திருக்கு. இந்த சங்குபுட்டி பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் சங்குபுட்டியும், அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் காரைக்குடியும் இருக்கு. சங்குபுட்டி பாலத்துல நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 288 மீட்டர். அதோட அகலம் வந்து 7.35 அகலமாக காணப்படுது. பட் இந்த சங்குபுட்டி பாலத்தை வடிவமைச்சாருன்னு சொன்னா மேபி அண்ட் ஜான்சன் 2 பேர் சங்குபுட்டி பாலத்தை டிசைனை செய்திருக்காங்க. இந்த சங்குபுட்டி பாலம் போருக்கு முதலே கட்டுறதுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த போதும் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் உட்பு உற்பத்தியாளர்கள் என்ற எதிர்ப்பால் இந்த சங்குபுட்டி பாலம் கட்டப்பட்டு இடைநிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் போருக்கு பிறகுதான் இந்த பாலம் கட்டுறதுக்கான வேலைகள் முதல ஆரம்பிக்கப்பட்டு 2010 கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டு 2011 மக்கள் இந்த பாவனைக்காக விடப்பட்டது. இந்த சங்குபுட்டி பாலத்தை கட்டுறதுக்கு முதல் தலைநிலத்திற்கும் யாழ்ப்பாண குடாநாட்டுக்குமான சாலை தொடர்பாக ஆணையர்கள் மட்டுமே காணப்பட்டிருந்தது. சங்குபுட்டி பாலம் தொடர்பான முக்கியமான முடிந்தளவான தகவல்கள் உங்களோட பகிர்ந்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களோட விடைபெறும் நான்.